நம்முடைய கைகளில் இருக்கிறதாகிய வேத புத்தகத்தை பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய சுவாசம் நிறைந்ததாகிய வேத புத்தகம், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட தேவ புத்தகம், தேவனுடைய சத்தம் நிறைந்ததாகிய வேத புத்தகம். அந்த தேவனுடைய சத்தம் நிறைந்த, சுவாசம் நிறைந்த, விரலினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளிலே ஒன்றையும் கூட்டாதபடிக்கு குறைக்காதபடிக்கு அவ்விதமாகவே சற்று நேரம் உங்களோடு கூட இயேசுவை, சிலுவையை உயர்த்தி உங்களுக்காக செபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல வருகை தான் கூடுதல் பேசுவேன், நான் தொடங்கினா முடியாமல் போனாலும் அது சரியாகாது. அல்லேலூயா. ஆனபடியினால இந்த ராத்திரி வேளை இயேசு நமக்கு செய்த நன்மைகளை குறித்து சற்று நேரத்தில் உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுவேன். எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட காணப்படுவோமாக. சிலுவை காட்சி காணவாராய் சிந்தின இரத்தம் ஓடுவதை பாராய், சிலுவை காட்சி காணவாராய் சிந்தின இரத்தம் ஓடுவதை பாராய், பாவி என்றெண்ணி தீயங்காதே பரநேசுவை தள்ளி விடாதே, பாவி என்றெண்ணி தீயங்காதே பரநேசுவை தள்ளி விடாதே, பாவதோஷமெல்லாம் தீர்ப்பாரே, பாவதோஷமெல்லாம் தீர்ப்பாரே. இன்றே வாம், இன்றே வாம், இன்றே வாம், வா வா, இன்றே வா, இன்றே வாம், இன்றே வாம், இன்றே வாம், வா வா, இன்றே வா. அல்லேலூயா. நீங்க பாக்கியத்தை பார்த்தாச்சன்னா அல்லேலூயா. மழைங்க நல்லது. அந்த ராத்திரி வேளையும் வந்திருக்கிறதா தேவ பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் வேகம் வருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள சந்தோஷமுள்ளவனாய் காணப்படுகிறேன். நல்ல நேரத்தை ஆயத்தப்படுத்தி நல்ல கூடுகையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கவும், தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலே கொடுப்பதற்குமாக அழைத்த கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிற இந்த ராத்திரி வேளையும் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் ஒருவேளை இந்த கட்டடத்துக்குள்ளதாக வர முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து கொண்டு, இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வேகம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்த சந்தோஷம் உள்ளவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. நாம் உலகத்தின் கடைசி அத்தியாயத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நெருங்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை இந்த ராத்திரி வேளை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச நம்மை ஒப்பு கொடுப்போமாக. சற்று நேர சிந்தனைக்காக நம்முடைய நினைவலைகளை பரிசுத்த வேதாகமத்துக்கு நேரதாக திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். போதும். அல்லேலூயா. 3 விதமான சமூகத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதப்படும் போது சொல்லுகிறார். 1, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். உலகத்தின் கடைசியில் நாட்களை நாம் பார்க்கப்படும் போது உலகத்திலே பலவிதமான காரியங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உலக ஆசீர்வாதங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே வருகிற நன்மைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலக சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
உலகத்தின் கடைசியிலே ஞானம் விரிவடைந்து போவதனாலே, ஞானத்தினாலே இனி என்ன சம்பவிக்கும், என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை இளம் தலைமுறையினர் அதிகமாய் ஆராய்ந்து தேடிக்கொண்டிருக்கிற கடைசி காலகட்டத்திலே நீங்களும் நானும் எந்த குரூப்பை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த ராத்திரி வேளை இந்த ஜெப நாட்களிலே நாம் ஒன்று சிந்தித்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கப்படும் போது சொல்லுகிறார், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்களை பார்க்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவாயிருந்த நாட்கள் கூடவே நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உடனே கேட்பாங்க, ஐயா ஒரு அடையாளத்தை காட்டுங்களே. இயேசுடைய வருகை குறித்து சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. பார்க்கப்படும் போது எல்லாரும் அடையாளத்தை கேட்கிறோம். இன்றும் கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள், இயேசுவை ஆராதியுங்கள் அப்படி என்று சொன்னால் அடையாளத்தை விரும்புகிற ஒரு குரூப் இருக்கிறது. அல்லேலூயா. நோய் குணம் ஆனாதான் நாங்கள் ஆராதிப்போம், வீடு கட்டப்பட்டால் தான் நாங்கள் ஆராதிப்போம், பிள்ளைக்கு மேரேஜ் ஆனாதான் நாங்கள் ஆராதிப்போம், 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனாதான் ஆராதிப்போம். அல்லேலூயா. இப்போ இவ்விதமாக அடையாளங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலகட்டம். அல்லேலூயா. இரண்டாவது குரூப்பை பார்க்கப்படும் போது கிரேக்கர்கள் பார்க்கப்படும் போது இவர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள். எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அலசி ஆராய்ந்து முன் பின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது, அல்லேலூயா, சட்டதிட்டங்கள் என்ன சொல்லுகிறது, இப்படித்தான் செய்ய வேண்டுமா, இப்படி செய்யாவிட்டால் என்ன, இப்படி நடக்குமா நடக்காதா என்று சொல்லி சகலத்தையும் அல்லேலூயா அவருடைய ஞானத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றாக அல்லேலூயா சோதித்து உய்த்து ஆராய்ந்து மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. அல்லேலூயா. இன்று உலகத்தில் பார்க்கப்படும் போது நம்மிலும் அநேகர் அப்படித்தானே, பாஸ்டர் குறித்தும் சபையை குறித்தும் பாட்டை குறித்தும் பிரசங்கத்தை குறித்தும் நல்லா அலசி ஆராய்ந்து இவர் பேசுனது சரிதானா, இப்படிதானா இருக்கும், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதா, அல்லேலூயா எப்படி என்றெல்லாம் சொல்லி இவர் சொல்லுவது சரிதானா, அப்படியெல்லாம் சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஞானத்துக்கு மேலே வந்ததுக்கு மேலே தான் ஒரு முடிவுக்கு வந்து பாஸ்டரினாலும் ஏசி கூட்டு விசுவாசியனாலும் ஏசிக்கிட்டு என்ன செய்வோம், கடந்து போவோம். அல்லேலூயா. அப்படியா இருக்கிற கிரேக்கர்கள் இருக்கக்கூடிய கூட்டம். மூன்றாவது ஒரு குரூப்பை சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு அடையாளத்தையும் யாதொரு முடிவையும் யாதொரு ஞானத்தையும் மாமிச சுபாவம் வெளிப்படாதபடிக்கு அந்த இயேசுவை மாத்திரம் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை அல்லேலூயா அந்த சிலுவையை குறித்து, அல்லேலூயா, சிலுவை என்றால் என்ன, சிலுவை எப்படிப்பட்டது, சிலுவையினால் வந்த நன்மைகள் என்ன, அல்லேலூயா என்று சொல்லி 1-2 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். தேவச்சனமே, சிலுவையிலே உண்டான ஆசீர்வாதங்கள், சிலுவை எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அநேக பிரசங்கங்கள் நாம் கேட்டிருக்கிறோம், அநேக புத்தகங்கள் வாசித்திருக்கிறோம். இன்று மீடியாக்கள் அல்லேலூயா பல விதமான விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் ஓரிரு காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுறேன். தேவச்சனமே, சிலுவை என்கிறதாகிய வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் தேடுவோம் என்று சொன்னால் சிலுவை என்கிற வார்த்தை இல்லை. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின்படியாக பழைய ஏற்பாட்டு காலம் அல்லேலூயா பார்ப்போம் என்று சொன்னால் தவறு செய்கிறவர்களுக்கு அல்லேலூயா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் முதலானது அல்லேலூயா கல்லறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கப்படும் போது அக்கினியினால் அல்லேலூயா சுட்டெரிப்பார்கள். மூன்றாவதாய் பார்க்கப்படும் போது தூக்கி கொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்படி நான்காவதாய் பார்க்கப்படும் போது வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள். இவ்விதமான தண்டனைகள் பிரமாண காலத்தில் இருக்கப்படும்
பார்க்கப்படும் பொழுது அல்லேலூயா சிலுவை என்பது அல்லேலூயா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் மறைவு பொருளாக சொல்லப்பட்டிருந்தது இயேசுவை குறித்து அல்லேலூயா. ஆனால் பார்க்கப்படும் பொழுது இயேசு பிறப்பதற்கும் அல்லேலூயா சுமார் அல்லேலூயா 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சிலுவை மரணம் என்பது அல்லேலூயா சிலுவை தண்டனை என்பது அல்லேலூயா சிறிது சிறிதாக உலகத்தில் குள்ளதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்பான தேவச்சனமே, பார்க்கப்படும் பொழுது சிலுவையிலே அல்லேலூயா என்ன சம்பவித்தது என்று சொன்னால், முதலாவதாக பார்க்கப்படும் பொழுது ஆதி மனிதனாம் ஆதாம் பாவம் செய்தபடியினாலே தான் இழந்து போன வஸ்திரத்தை அல்லேலூயா தைத்தெடுக்கிற நல்ல ஒரு நெசவு ஆலையாய் மாறி இருந்தது அந்த சிலுவை அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இரண்டாவதாய் பார்க்கப்படும் பொழுது அந்த பாவத்தினாலே பாவத்திற்கு அடிமையாய் போன மனிதனை அல்லேலூயா பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கிருபையாய் ரட்சித்து பரிசுத்த பிதாவினுடைய கரத்தோடு கூட சேர்த்து பாவத்தை மன்னித்து தேவனோடு கூட அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தது அந்த சிலுவை அல்லேலூயா. பலவிதமான காரியங்களை பார்க்கப்பட முடியும். இந்த ராத்திரி வேளை ஒன்றை மாத்திரம் நான் முயற்சிப்படுத்த ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக அல்லேலூயா சிலுவையினாலே அல்லேலூயா மரணத்துக்கு அடிமையாயிருந்த நம்முடைய மரணத்தை இயேசு சிலுவை அல்லேலூயா மரணத்தினாலே ஜெயித்தார் அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை பார்க்கப்படும் போது உலகம் முழுவதும் ஒன்று போல வயது வித்தியாசமின்றி அல்லேலூயா பாலினம் வித்தியாசமின்றி அல்லேலூயா ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்கிற வித்தியாசமின்றி பாஷையினுடைய வித்தியாசமின்றி அல்லேலூயா அந்தஸ்தினுடைய வித்தியாசமின்றி அல்லேலூயா படிப்பினுடைய வித்தியாசமின்றி தான் வகிக்கிற பதவியினுடைய வித்தியாசமின்றி எல்லா மனுஷரையும் ஒன்று போல நெருக்கி அல்லேலூயா வந்து கொண்டிருப்பது மரணம். உலகத்திலே ஆயிருக்கிற எல்லா மனிதரிலும் எல்லா தூதரிலும் மிகவும் பிஸியாக மிகவும் வேகமாக மிகவும் துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தூதன் என்று சொன்னால் சங்கார தூதன் அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் உலகத்தில் உள்ள எந்த காரியங்களுக்கும் நாம் என்ன செய்யப்பட முடியும்? சான்ஸ் கேட்கப்பட முடியும் அல்லேலூயா. யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா ஒரு வருட காலங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், சில மாத காலங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், சில வார காலங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், சில நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், ஒன்றும் இல்லை என்று சொன்னால் கடைசியா ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 மினிட் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிற்கப்பட முடியும் அல்லேலூயா. எந்த விதமான காரியங்களுக்கு ஒரு திருமணம் ஆயிருந்தாலும் வருடங்களோ மாதங்களோ நாம் தள்ளி வைக்கப்பட முடியும் அல்லேலூயா. ஆனால் தள்ளி வைக்கப்பட முடியாத, சான்ஸ் கேட்கப்பட முடியாத எந்த ஒரு சமயத்திலும் ஒரு தருணம் கேட்கப்படா ஒரு பொருள் இந்த பூமியிலே உண்டு என்று சொன்னால் நம்மை அல்லேலூயா நெருங்கி வந்து கொண்டிருக்கிற மரணம் அல்லேலூயா. இந்த மரணத்திற்கு எதிர்க்க, மரணத்திற்கு ஈடு கொடுக்க, மரணத்திற்கு பிணை கொடுக்க, மரணத்தை தடுத்து நிறுத்த இந்த பூமியிலே எந்த சக்தியாலும் ஆகாது அல்லேலூயா. உலகத்தில் பார்க்கப்படும் பொழுது எந்த காரியத்திற்கும் ஐயா எனக்கு முடியவில்லை என்று சொன்னால், அல்லது எனக்கு சப்போர்ட்டுக்கு வர வேண்டும், எனக்கு துணைக்கு வர வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் எம்எல்ஏ வருவாங்க, எம்பிக்கு வருவாங்க, வார்டு மெம்பர்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, பாஸ்டர்மார் வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க. ஆனால் எந்த இடத்திலும் ஈடு கொடுக்கப்பட முடியாதபடிக்கு, பரிந்து பேசப்பட முடியாதபடிக்கு நான் அல்லேலூயா உனக்கு அல்லேலூயா வாக்குத்தத்தம் தருகிறேன், அரை மணி நேரம் கழிந்து வா என்று சொல்வதற்கு இடம் கொடுக்கப்படாத ஒன்று என்று சொன்னால் மனிதனை வேகமாய் நெருங்கி கொண்டிருக்கிற மரணம் என்பதை இந்த ராத்திரி வேளை மறந்து போக கூடாது அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, பார்க்கப்படும் பொழுது அந்த இயேசுவாலே மரணத்திற்கு நீங்களாக்கப்பட முடியும் அல்லேலூயா. நம்மை நெருக்கி ஆண்டு கொண்டிருக்கிற, நெருங்கி வந்து கொண்டிருக்கிற மரணத்தை அந்த இயேசுடைய மரணத்தினாலே அவர் ஜெயம் எடுத்தார் அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் அல்லேலூயா, மரணத்தை யார் விரும்புகிறார்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
எனக்கு விரோதமான பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்த. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை அல்லேலூயா சேதப்படுத்துகிறான் என்று அல்லேலூயா இங்கே நீதிமொழிகளிலே அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ராத்திரி வேளை அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க அல்லேலூயா நாம் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு விசை கூட சிலுவை அல்லேலூயா. அன்பான தேவஜனமே பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் அல்லேலூயா அந்த நாட்களிலே ரோமர்களினால அல்லேலூயா இந்த சிலுவை மரணமானது அல்லேலூயா சிலுவை தண்டனையானது கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களிலே 4 விதமான சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டதாம். ஒன்றை பார்க்கப்படும் போது முதலாவதாக எக்ஸ் வடிவத்திலான சிலுவை அல்லேலூயா. எக்ஸ் வடிவத்திலான சிலுவையை பார்க்கப்படும் பொழுது அந்த மனிதனை 2 கைகளையும் அல்லேலூயா விரித்து அல்லேலூயா ஆணிகள் அடித்து, அவ்விதமாகவே பார்க்கப்படும் போது 2 கால்களையும் விரித்து என்ன செய்வார்களாம், அந்த சிலுவையிலே அல்லேலூயா அடித்து தொங்க விடுவார்களாம் அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கப்படும் பொழுது சிலுவை மரணம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரே ஒரு தடி நேரே நிறுத்தப்பட்டு அந்த ஒரே தடியிலே 2 கைகளையும் சேர்த்து மேலாக ஆணிகள் அடித்து அல்லேலூயா அவ்விதமாய் கீழே தொங்கவிட்டு அவ்விதமாய் அல்லேலூயா அந்த தண்டனையை நிறைவேற்றுவார்களாம். மூன்றாவதாக பார்க்கப்படும் பொழுது அல்லேலூயா அந்த சிலுவையினுடைய மேல் பக்கத்திலே இந்நாட்களை நாம் பார்ப்பது போல அல்லாதபடிக்கு மேல் பக்கத்திலே ஒரு தடியை வைத்து அதிலே தொங்கவிட்டு அதிலே ஆணிகளை அடித்து அவ்விதமாக அல்லேலூயா தண்டனையை நிறைவேற்றுவார்களாம். நான்காவதாக பார்க்கப்படும் பொழுது இயேசுவானவர் அல்லேலூயா நாட்களில் நாம் பார்க்கப்படும் பொழுது பார்ப்பது போல கூட்டல் வடிவத்தில் காணப்படுவது போல சிலுவையிலே என் இயேசுவை அடித்தார்கள் அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே பார்க்கப்படும் போது இந்நாட்களிலே சிலுவை என்று சொல்லப்படும் பொழுது நன்றாக மரத்தை வெட்டி நன்றாக பாலிஷ் பண்ணி நன்றாக வார்னிஷ் எல்லாம் பூசி நல்ல கலராக நல்ல அல்லேலூயா பார்க்கப்படும் பொழுது யாவரும் விரும்பத்தக்க ரூபத்தில் உள்ள சிலுவையை இந்நாட்களிலே செய்து என்ன செய்கிறார்கள், சுமக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, இயேசுவுடைய காலகட்டத்தால் விதமாக இருக்கப்படவில்லை. பச்சை மரத்தை வெட்டி அல்லேலூயா அவ்விதமாகவே அல்லேலூயா அந்த சிலுவையை அல்லேலூயா உண்டு பண்ணினார்கள். அன்பான தேவ ஜனமே, நாட்களில் நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் எல்லாரும் சிலுவையை சுமக்கிறோம். நாம் எல்லாரும் சிலுவையை சுமக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அடையாளம் சிலுவை. அல்லேலூயா. எந்த இடத்தில் போனாலும் சிலுவையை காணப்பட முடியும். ஆனால் இயேசு பாருங்க மரத்திலால் ஆன சிலுவையை அல்லேலூயா பச்சை மரத்திலால் ஆன சிலுவையை இயேசு சுமந்தார். இன்று யாராவது அல்லேலூயா மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையை சுமக்கிறாங்களா? ஹலோ அன்பான தேவச்சனம், என்ன எல்லாருமே பார்த்தாச்சன்னா அல்லேலூயா விலையேற பெற்ற பொன் வெள்ளி அல்லேலூயா மற்றும் உள்ள உலோகங்களினால செய்து சிலுவையை சுமக்கிறோம் என்று சொல்லி இயேசுவை நாம் ஏமாற்றி சிலுவைக்கு பகைஞராகி சிலுவைக்கு தூரமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை கிறிஸ்தவ உலகம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, சுமக்க வேண்டும் என்று விரும்பினால், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று விரும்பினால், உண்மை கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பினால், மெய்யான வேத புத்தகத்தை சுமக்க விரும்பினால், இயேசு சுமந்தபடியே மரத்திலான சிலுவையை சுமக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஏமாற்றப்படாது, சத்தியத்தை மாற்றப்படாது, புரட்டிடப்படாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான்? நாம் கெடுத்து போடுகிறான். நாம் நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் பிழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனமே, ராத்திரி வேளை பார்க்கப்படும் போது உலகத்தின் கடைசி அத்தியாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ல அடுத்த நொடி பொழுது நமக்கு கிடைக்காது. பாருங்க, அந்த சங்கார தூதன் ஒவ்வொரு செகண்ட்லையும் 3 பேரை அவன் இந்த உலகத்திலிருந்து வலு கட்டாயமாய் பிடித்து இழுத்து தனது ராஜ்யத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த ராத்திரி வேளை அல்லேலூயா நம்முடைய ஜீவன் போகும் என்று சொன்னால் அல்லேலூயா அந்த இயேசுவோடு கூட
கூட மறைய வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நாம் மரிக்காமல் இருக்க என்ன செய்யணும்? இல்லையிலோ இதுவரை மரணத்தை குறித்து பேசினேன். இல்லையிலோ யாரும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பெரிய மாடி வீடு கட்டினாலும், எத்தனை நல்ல ஆகாரம் சாப்பிட்டாலும், எத்தனை சுகாதாரமாய் வாழ்ந்தாலும், ஒரு நாள் எனக்கு வீட்டு முன்னையும் சரி உங்க வீட்டு முன்னையும் சரி டார்ப்பாய் கெட்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படி என்று சொன்னால் மரித்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவச்சனமே, மரிக்காமல் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? மரிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரிக்காமல் இருக்க ஏதாவது மெடிசன் உண்டா? மரிக்காமல் இருக்க சான்ஸ் உண்டா? வழிவகைகள் உண்டா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். அல்லேலூயா. மரிக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளை அல்லேலூயா தேவ சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மரணத்திற்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், மரண பிடிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சங்கார தூதனுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வசனத்தை கேட்டதை கை கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ, கிறிஸ்தவ சபையில் ஆராதிப்பதினாலோ, கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறதினாலோ, கிறிஸ்தவ பாட்டுகளுக்கு இசை அமைப்பதினாலோ, பிரசங்கம் பண்ணுவதனாலோ, கிறிஸ்தவ பெற்றாருக்கு பிள்ளையாய் பிறந்ததனாலோ, அல்லது ஞான ஸ்நானம் எடுத்து கொண்டதினாலோ பரலோகம் போக முடியும், இந்த மரணத்திற்கு தப்புவிக்கப்பட முடியும், இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட முடியும். அப்படி என்று யாருடைய சிந்தனையிலும் இருக்கும் என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளை சிந்தனை எடுத்து மாற்றிக்கொள்ளுங்க. பாருங்க, மீன் கடலிலே அது கன்சீவ் ஆகி, கடலிலே முட்டை போட்டு, கடலிலே அது குஞ்சு பொரிச்சு, கடலிலே அது பிறந்து, கடலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதாகிய மீனவர்கள் அந்த மீனை பிடித்து கொண்டு வருகிறார்கள். நம்ம சகோதரங்க மீனை வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு, ஏமா கடல் மீனாகம் திக்கணங்கோடி சந்தையில் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு தந்தா, இது கடல்லே வளர்ந்த மீன் தான், கடல்லே பிறந்த மீன், கடல்லே பொரித்த முட்டை, இதுவரைக்கும் கடல்ல தான் இருந்துச்சு, அந்த உப்பு தண்ணியில தான் இருந்துச்சு. ஆனபடியினாலே மீன் சமைக்கப்படும் பொழுது உப்பு போடாம சமைச்சு வச்சா ராத்திரி அத்தான் சாப்பிட வரும்ப மீன் அபிஷேகம் அங்க நடந்துட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆனபடியினாலே ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு நாள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனமாறி மறுபடி பிறந்தீடாயில் மன்னவரின் ராஜ்யம் காண கொடுமோ. மனமாறி மறுபடி பிறந்தீடாயில் மன்னரின் ராஜ்யம் காண கொடுமோ. பிறந்தாலும் ஆவியாலும் ஜலத்தாலும் மெய்யாய், பிறந்தாலும் ஆவியாலும் ஜலத்தாலும் மெய்யாய் பிரவேசிப்பாய் பரலோகத்தில். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. அல்லேலூயா. மனம் மாறி, மனம் திருந்தி, மனம் பொருந்தி மறுபடி பிறந்தால்
இந்த வசனத்தை கைக்கொண்டு வசனத்தை கேட்டு வசனத்தை கைக்கொண்டு வசனத்தின் படி வாழ்ந்தால் நித்திய ராஜ்யம் போய் சேரப்பட முடியும். அல்லேலூயா. சரி, மரிக்காமல் இருக்க இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால், முதலாவதாக அந்த வசனத்தை கேட்க வேண்டும், இரண்டாவதாக கை கொள்ள வேண்டும். வெறுமனே வந்து பாடலை பாடி கைத்தட்டி கொண்டு மனம் போல போய்கொண்டிருந்தால் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட முடியாது. ஏனென்றால் உலகத்திலே பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களில் ஒன்றிலும் எழுதப்பட்டிராத, உலகத்தில் உள்ள எழுத்தாளர்களில் ஒருவராலும் எழுதப்படாத, உலகத்தில் உள்ள அறிஞர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள் ஒருவராலும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தின் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவன், இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்கிறவன், இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு ஞானியாலும், எந்த ஒரு அறிவியலாலும், எந்த ஒரு சாஸ்திரியாலும், எத்தனை பெரிய பட்டம் பெற்றவனாயிருந்தாலும், எத்தனை பெரிய மத தலைவர்களாயிருந்தாலும், அல்லேலூயா, எத்தனை பெரிய அரசியல் தலைவர்களாயிருந்தாலும், எந்த துறைகளின் அதிகாரிகளாயிருந்தாலும், ஒரு மனிதனாலும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த வேத புத்தகத்தினுடைய சிறப்பம்சம். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு இந்த ராத்திரி வேளை பயத்தோடே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எஸ், அல்லேலூயா. இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. இந்த ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய மரணத்தை ஜெயமாக விழுங்க பண்ணுகிற ஒரு இயேசு உண்டு என்று, ஒரு மனுஷன் உண்டு என்றால் அது இந்த ராத்திரி வேளை நான் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. உலகம் எல்லாம் தோற்று போகும், சாஸ்திரம் தோற்று போகும், பணம் தோற்று போகும், ஞானம் தோற்று போகும், மருத்துவம் தோற்று போகும். அல்லேலூயா. பாருங்க, மகா அலெக்சாண்டர் அவர்கள் இறந்து போனார்கள். சிறிதாக வந்த உலகத்தினுடைய சுமார் 75% மேலான பகுதிகளை தன் கைவசப்படுத்தின மகா அலெக்சாண்டர் அவர்கள் மரண படுக்கையாகி தான் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற கடைசி நிமிடங்களிலே தன் சகாக்களை கூட பக்கத்திலே அழைத்துக் கொண்டு சொன்னாராம், நான் மரிக்கப்படும் பொழுது என்னுடைய சவப்பெட்டியிலே என்னுடைய கரங்கள் இரண்டையும் வெளியே போட்டு நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஊர்வலம் கொண்டு போக வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய இந்த சரீரத்தை டாக்டர்களால் சுமக்கப்பட வேண்டும். முதலாவது என்ன என்று சொன்னால், எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நான் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, நான் ஒன்றும் கொண்டு போகல. இரண்டாவதாக, என்னுடைய சவ சரீரத்தை டாக்டர்கள் வைத்து சுமக்க வேண்டும். காரணம், இந்த டாக்டர் பசங்களுக்கு தெரியணும், என்னுடைய வைத்திய சாஸ்திரத்தால் ஒரு மனிதனை மரணத்துக்கு தப்புவிக்கப்பட முடியாது. மூன்றாவதாக, படைத்தலைவர்களால், சேனை தலைவர்களை கொண்டு இந்த கடைசி ஊர்வலத்திற்கு முன்பதாய் அவர்களை சொல்லணும். காரணம் தெரிய வேண்டும், இந்த போர் படை பலத்தால், அல்லேலூயா, ராணுவ பலத்தால மரணத்தை எதிர்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக சொன்னாராம், என்னுடைய ஊர்வலம் போவதற்கு, என்னுடைய சரீரம் ஊர்வலமாய் போவதற்கு முன்பதாக நான் சவதரித்து வைத்திருக்கிறதாகிய பணத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் தெருக்களில் வீசி எறிய வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், நான் சம்பாதித்த பணத்தினால், சம்பாதித்து வைத்திருக்கிற பொன் வெள்ளியினால் இந்த மரணத்தை எதிர்க்க முடியவில்லை என்பதை இந்த தேசம் அறிய வேண்டும் என்று சொல்லி
ஆனால் இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகம் அறியல பாருங்க. அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னமே, இயேசு ஒருவரே உண்டு. அந்த சிலுவையிலே நம்முடைய மரணத்தை அல்லேலூயா ஜெயமாக மாற்றினார். அல்லேலூயா. ஜெயமாக மாற்றுவதற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு தேவதூதரையும் வாசிங்க. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் இந்த ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ சொன்னமே, நம்முடைய மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். நாம் ஏதோ இடத்திலே ருசி பார்க்க வேண்டிய மரணத்தை கர்த்தராகிய இயேசு நம் நிமித்தமாய் அல்லேலூயா அந்த சங்கார தூதனோடு நின்று அந்த இயேசு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். நம் ஒவ்வொருவருக்காய், பெரியவர்களுக்காய் சிறியவர்களுக்காய் இந்த ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ சொன்னமே, மனபாரத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு நிம்மதியை இழந்து போய் ஏன் தான் நேரம் இருட்டினதோ, எவ்விதமாக நேரம் விடிய போகிறது, நேரம் விடியாதபடிக்கு இருக்குமே என்று சொன்னால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளை நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் நிமித்தம், நீங்கள் அலையப்படுகிற அங்கலாய்ப்பு நிமித்தம் இதற்கு தப்புவிக்கப்படும்படியாய் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அந்த தேவ சமூகத்தில் இந்த ராத்திரி வேளை ஒப்புக்கொடு. உன்னுடைய மரணத்தை ஜெயமாய் மாற்ற இந்த ராத்திரி வேளை இயேசு விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அல்லேலூயா, நம்முடைய அல்லேலூயா எதிர்கால வாழ்க்கைக்காக, தகர்ந்து போன குடும்ப ஜீவிதமே, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன நிம்மதியை, அல்ல மரண பயத்தை நீக்கி இந்த ராத்திரி வேளை இயேசுவோடு கூட இருக்க இந்த ராத்திரி வேளை இயேசு விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பம் உண்டோ? இந்த ராத்திரி வேளை நம்முடைய கண்ணீரை மாற்றப்படும்படியாய் நாம் எல்லாருக்கும் மரணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, மரணம் துரத்தி கொண்டு வந்த, மரணம் பிடிப்பதற்காய் அல்லேலூயா மிகவும் தீவிரித்து வந்த அந்த மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். அல்லேலூயா. மரணத்தை ருசி பார்த்த ஒரு மனிதன் உண்டு என்று சொன்னால் எல்லாரும் ஒன்று போல பயந்து, ஒன்று போல நடுங்கி, ஒன்று போல கலங்கி என்ன செய்வோம் என்பதை அறியாதபடிக்கு மலை கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு சிலுவையில் அந்த மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு மரணத்தை ருசி பார்த்தபடியினாலே அந்த மரணத்திற்கு நீங்களாகிற ஆக்கினை அந்த இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் இந்த ராத்திரி வேளை குணமாக்கப்படுகிறோம். இந்த ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, அந்த இயேசு நமக்காய் மரித்தார். அல்லேலூயா. அந்த இயேசு நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். மாசற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம், அல்லேலூயா, யாதொரு குற்றமும் இல்லாத அந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி இருப்பதனாலே அந்த இயேசு இந்த ராத்திரி வேளை, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இந்த ராத்திரி வேளை நம்முடைய பாவம் வர, அந்த பாவத்தின் முகாந்திரம், பாவத்தின் காரணம், நம்மை பின்தொடர்ந்து வந்த சாபம், அல்லேலூயா, அந்த சாபத்தினால் வந்த மரணம், அந்த சாபத்தினால் வந்ததாகிய சமாதான கேடுகளை மாற்ற இந்த இயேசு நமக்காக பிதாவுடைய வலது பாரிசத்திலே அல்லேலூயா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலக ஞானத்தின்படியாய் அல்ல, உலக அறிவின்படியாக அல்ல, உலக பழக்க வழக்கத்தின்படியாய் அல்ல, பாரம்பரியத்தின்படியாக அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார் நமக்காய். அல்லேலூயா. அந்த அல்லேலூயா இயேசுவிடத்தில் யாரும் பரிந்து பேசப்பட முடியவில்லை. இந்த ராத்திரியில நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஒரு இரத்தம் உண்டு என்று சொன்னால் இயேசுவுடைய இரத்தம். நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, இயேசுவினுடைய இரத்தம் மிக பிரதானமாக 3 இடங்களில் தலையில சிந்தப்பட்டது. முதலாவதாக கெத்சேமனே தோட்டத்தில் சிந்தப்பட்டது. ஆதி மனிதனா
ஆதாம் அல்லேலூயா ஆதி தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தை, அந்த பாவத்தை வேரோடு கூட பிடுங்கப்படும்படியாய் என்னுடைய குற்றமற்ற இரத்தம் முதலாவதாக கெத்சேமனே தோட்டத்தில் சிந்தினது. இயேசு கெத்சேமனே தோட்டத்தில் போனார். காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகிய ராத்திரி வேளை அல்லேலூயா கெத்சேமனே தோட்டத்திலே போய் முழங்காற்படியிட்டார். பிதாவை நோக்கி செபித்த மாத்திரத்திலே அல்லேலூயா பிதாவாகிய தேவன் அல்லேலூயா அந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் இயேசு மேல் சுமத்தினார். எசாயா தீர்க்கன் 53ஆம் அதிகாரத்தில் அவ்விதமாய் சொன்னார், அவரோ நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா அவர் மேல் சுமத்தின காரணம் அகில உலகத்தினுடைய பாவம், அகில மனுக்குலத்தினுடைய அக்கிரமம், அதன் முகாந்திரம் அந்த அல்லேலூயா வியாதிகள், அதன் முகாந்திரம் அந்த நஷ்டம், அதன் முகாந்திரம் அந்த கஷ்டம், அதன் முகாந்திரம் அந்த சாபம் பின்தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாய் தலைமுறையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல பாவத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மேல் சுமத்தின மாத்திரம் அந்த பாவம் தாங்க முடியாதபடிக்கு பாவத்தினால் வந்த அல்லேலூயா அந்த அல்லேலூயா ஆக்கினையை தாங்க முடியாதபடிக்கு இயேசுவுடைய இரத்த தமனிகள் கெத்சேமனே தோட்டத்திலே இரத்த தமனிகள் வெடித்தன. இரத்தம் அவ்விதமாய் பீருண்டு அல்லேலூயா இரத்த துவாரங்கள் வழியாய் விழுந்தது. இந்த ராத்திரி வேளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை, சகல அக்கிரமத்தை அல்லேலூயா மன்னிக்க அது போதுமானதாய் இருந்தது. அன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக அல்லேலூயா இயேசுவுடைய இரத்தம் சிந்தின இடம் பிலாத்துவனுடைய அரண்மனை. அல்லேலூயா அன்பான தேவ ஜனமே, அந்த பிலாத்துவனுடைய அரண்மனை இயேசு அடிக்கப்பட்டார். எல்லாம் பேசணும்னா நேரம் பத்தாது. அல்லேலூயா பிலாத்துவனுடைய அல்லேலூயா கல்தளத்திலே இயேசு அடிக்கப்பட்ட பொழுது இயேசுவுடைய சரீரம் முழுவதும் அல்லேலூயா ஒன்று போல கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கப்படும்படியாய் இயேசுவுடைய அல்லேலூயா தழும்புகளால நாம் குணமாகிறோம். வாசிங்க பாப்போம். பாவத்துக்கு செத்தோம் என்று சொன்னால் நம்ம இரண்டாவது சாவ மாட்டோம். அல்லேலூயா இரண்டாவது மரணம் இல்லை. பாவத்துக்கு நம்ம செத்துட்டா மட்டும் போதும். இரண்டாவது ஒரு மரணத்திற்கு அதுக்கு மேல இடமே இல்லை. அல்லேலூயா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கப்படும்படியாக அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் இந்த ராத்திரி வேளை உன் காயம் எப்படிப்பட்டதாயிருக்கலாம், உன் வியாதி எப்படிப்பட்டதாயிருக்கலாம், உன் கஷ்டம் எப்படிப்பட்டதாயிருக்கலாம், ஒருவேளை மெடிக்கல் கண்டுபிடிக்கப்பட முடியாததாயிருக்கலாம், எக்ஸ்ரே வெளிக்கொண்டு வர முடியாததாயிருக்கலாம், பாவத்தின் வல்லமையை ஒருவனும் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கலாம், யாரும் அல்லேலூயா எதிர்பார்க்காமல் இருக்கிறதாகிய சரீரத்தினுடைய அந்தரங்கங்களுக்குள்ளதாயிருக்கிற சகல பாவத்தின் வியாதியையும் அல்லேலூயா பிலாத்துவனுடைய கல்தளத்தில் அடிக்கப்பட்ட அடியின் அல்லேலூயா அந்த தழும்புகளால் இந்த ராத்திரி வேளை குணமாக்கப்படுகிறது. அல்லேலூயா இயேசு அல்லேலூயா எல்லாம் சுருக்குகிறேன். அல்லேலூயா அன்பான தேவ ஜனமே, இயேசு சிலுவையை சுமந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லேலூயா அவர் சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு தட்டு தடுமாறி விழுந்தார் என்றெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா இயேசு இந்த சிலுவையை சுமந்து போகிற நேரம் ஏன் விழ வேண்டும்? அல்லேலூயா பாருங்க, நாம் எல்லாரும் கேட்பதுண்டு, நாம் எல்லாரும் பிரசங்கிக்க கேட்பதும் உண்டு, புத்தகங்களிலும் வாசித்து இருக்கிறோம். இந்த சிலுவையினுடைய அந்த மரத்தினுடைய வெயிட் பாரம் தாங்க முடியாதபடிக்கு இயேசு தடுமாறி விழுந்தார் என்று சொல்லி கேட்கிறேன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த பூமியினுடைய சகல தூள்களையும் மண்ணையும் ஒரு கையிலும்
அண்ட சராசரங்களில் இருக்கிற சகல தண்ணீரை மறுகையிலும் பிடித்திருக்கிற இயேசுவுக்கு இன்னைக்கு அறிஞர்கள் சுமார் 200 கிலோன்னு 300 கிலோன்னு இயேசு சுமந்த சிலுவையா சொல்றாங்க. இந்த பூமியினுடைய சகல மண்ணையும் ஒரு கரத்திலும் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள சகல தண்ணீரையும் ஒரு கையிலும் நிறுத்து தூக்கி இருக்கிற இயேசு, அவருக்கு இந்த 200 கிலோ ஒரு மரத்தடி அதிக பாரமோ சுமக்க முடியாதோ? ஏன் இயேசு தடுமாற வேண்டும்? ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ சொன்னமே, ஆதி மனிதனாம் ஆதாம் முதல் பிறக்க போகிற சாக இயேசு கிறிஸ்துடைய வருகை வரை உள்ள சகல மனுக்குலத்தினுடைய பாவமாகிய சிலுவையை, அந்த பாவத்தை அனைத்தையும் சிலுவையின் மேல் சுமத்தின காரணம் அண்ட சராசரத்தினுடைய அல்லேலூயா மண்ணை காட்டிலும் தூசியை காட்டிலும் அண்ட சராசரத்தில் அல்லேலூயா தண்ணீரை காட்டிலும் குலத்தினுடைய பாவத்தின் எடை மிகவும் பெரிதாய் மிகவும் கொடிதாய் இருந்தது. அல்லேலூயா. சகலத்தையும் தாங்கின இயேசுவுக்கு மனுக்குலத்தினுடைய பாவம் சுமக்க முடியவில்லை. அவ்வளவு கொடூரமானது பாவம், கொடூரமானது பாவம், வஞ்சனை உள்ளது பாவம். நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய்விடும். பாதாளம் என்று வாயை துறந்து எப்பொழுது அல்லேலூயா வருவான், எப்பொழுது பிடித்துக் கொள்ளலாம் இருக்கிற வேளை, இந்த ராத்திரி வேளை இந்த ஜெபத்தை அல்லேலூயா முக்கியத்துவத்தை கொடுத்து வருடத்தின் கடைசியில் இந்த ஜெபத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளை இந்த சிலுவையினால் கிடைத்த நன்மை என்ன? ஒன்றை மாத்திரம் சுட்டிக்காட்டி முடிக்க ஆசைப்பட எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி 3 வசனம். இதோ நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் விருதாவாய் போகாது, இந்த ஜெபத்துக்கு முகாந்திரம் இல்லாமல் போகாது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் விருதாவாய் போகாது. இயேசு சிலுவையில் பட்ட பாடு விருதாவாய் போவாது என்பதை மறந்து போகாதே. இதுவரை கண்ணீர் வடிக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், திருப்பி வாசிங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போ. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ. இந்த ராத்திரி வேளை இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையே, அல்லேலூயா, இந்த ராத்திரி வேளை இந்த வருடத்தின் இறுதியிலே ஒன்று கூட நம்மை சுத்திகரித்து, ஒன்று கூட ஆவியிலே பலப்பட்டு, ஒன்று கூட கிறிஸ்துவிலே வேர் கொண்டு, ஒன்று கூட அன்பிலே கட்டியெழுப்பப்பட்டு, ஒன்று கூட அல்லேலூயா கிறிஸ்துவிலே கட்டியெழுப்பப்பட்டு விசுவாசத்திலே நிலை கொண்டு பெருகுவாயோ. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அடுத்த வசனம். இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் யாதொரு ஆயுதத்தையும் வாய்க்காமே போக பண்ண என்னே சொந்த ராத்திரி வேளை கொல்கதா மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறார், சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அல்லேலூயா 2000 ஆண்டாய் கொல்கதா தொடங்கி திக்கணங்கோடு வரைக்கும் நதியாய் பாய்ந்து கொண்டிருக்கிற அந்த இரத்தத்துக்குள்ளாக இந்த ராத்திரி வேளை முழுகி பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க ராத்திரி வேளை ஒப்பு கொடுப்பாயோ. ராத்திரி வேளை அல்லேலூயா அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ சபையை காத்துக்கொள்ள இந்த ராத்திரி வேளை அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவராயிருக்க. கடைசி வசனத்தை கூட வாசிங்க. கடைசி வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும்
இந்த ராத்திரி வேளை ஒரு மனுஷன் நல்ல சொல்லி இருப்பது, ஊழியம் கர்த்தருடைய சுதந்திரம். ஊழியத்துக்கு அழைத்தது கவர்மெண்ட் அல்ல, ஊழியத்திற்கு அழைத்தது எம்எல்ஏ எம்பி அல்ல, ஊழியத்துக்கு ஏற்படுத்தினது வார்டு மெம்பர் அல்ல, ஊழியத்தில் ஏற்படுத்தின குடும்ப தலைவனோ குடும்பத்தில் உள்ளவர்களோ சபை விசுவாசிகளோ அல்ல. ராத்திரி வேளை சத்தம் கேட்கிற தேவ ஜனமே, இது கர்த்தருடைய சுதந்திரம், இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை அல்லேலூயா வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள, சத்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள, தேவனுடைய சுதந்திரத்தை அல்லேலூயா சுதந்தரித்துக் கொள்ள, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ சபையின் மேல், தேவ ஊழியத்தின் மேல், தேவ ஊழியர்களின் மேல், அல்லது தேவ பிள்ளைகளின் மேல் அல்லது யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை இந்த ராத்திரி வேளை அல்லது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை எல்லாவற்றையும் என் இயேசு சிலுவையிலே உரிந்து போட்டார். வருஷத்தின் கடைசியில் இருக்கிற தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்ப ஜீவிதத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாய் ராத்திரி வேளை உருவாக்கப்படுகிற சகல ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ண, பாவத்தை பார்க்க மாட்டாத நீதியுள்ள சுத்த கண்ணனுடைய கண்கள் சபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ராத்திரி வேளை மறந்து போகாதபடிக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த ராத்திரி வேளை ஜெபிக்கப்பட முடியும். இந்த ராத்திரி வேளை கர்த்தராகிய இயேசு நீதி செய்வார், இயேசு வந்திறங்குவார். அந்த இயேசு நீதி செய்யப்படும் போது அவருடைய நீதி அல்லேலூயா வெளிப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளுக்கு அல்லேலூயா நீ எங்கே போய் தப்பித்துக் கொள்ளப்பட முடியும்? ராத்திரி வேளை அல்லேலூயா 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீரின் சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். அந்த இயேசு இந்த ராத்திரி வேளை நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்ற, நம்முடைய தரிசனத்தை காப்பாற்ற, நம்முடைய வாக்குத்தத்தத்தை காப்பாற்ற, அவருடைய நீதி விளங்க பண்ணப்படும்படியாய், என் இயேசு மேகத்தில் எழுந்தருளப்படும்படியாய் ராத்திரி வேளை சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் யாரை உயர்த்துகிறோம்? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ அல்லேலூயா எங்களுக்காக சிலுவையில், எனக்காக சிலுவையில், என் பாவத்துக்காய் சிலுவையில், என் அக்கிரமத்துக்காய் சிலுவையில், என் மீறுதலுக்காய் சிலுவையில், என் அல்லேலூயா மனம் போன பாதைக்காய் சிலுவையில், உலகத்தின் பாவத்திற்கு அடிமையாகி போன எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் உயர்த்துகிறோம். ராத்திரி வேளை அல்லேலூயா கலங்கி நிற்கிற ஆத்துமாவே, திகைத்து நிற்கிற ஆத்துமாவே, எப்படித்தான் இனி வாழ்க்கை ஓட்டப்பட முடியும், ஊழியம் எப்படியா செய்யப்பட முடியும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ ஜனமே, இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, கர்த்தருடைய சுவாசம் சொல்லிட்டு, கர்த்தருடைய விரல் எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் திருவளம் பெற்றுகிற வார்த்தை ராத்திரி வேளை ஜெயமாய் மாற்ற, ராத்திரி வேளை அல்லேலூயா தோல்வியை ஜெயமாய் மாற்ற அந்த இயேசு இந்த ராத்திரி வேளை எழுந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சிலுவையில் இயேசு சகலத்தையும் செய்து முடித்தார், சகலத்தையும் செய்து முடித்தார். ராத்திரி வேளை எல்லாரும் கண்களை மூடுவோம். முடமனகடகம் அந்தல ரகத்துன ஹல்லேலூயா. அல்லே இனி அடையாளத்தை தேட போகாதுங்க, ஞானத்துக்கு பரம போகாதுங்க. ஹல்லேலூயா. உலக ஞானம், உலக ஹல்லேலூயா சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களோ? இயேசு ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலையே. அல்ல இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த உலகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுமோ? ஆனா ஊழியம் கர்த்தருடையது. உனக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், உன் குடும்ப ஜீவிதத்துக்கு விரோதமாய், கைகளின் பிரயாசத்துக்கு விரோதமாய், உன்னுடைய வழிகளுக்கு விரோதமாய், உன்னுடைய செயல்களுக்கு விரோதமாய், சிந்தனைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்தகார சக்திகளை நியாயம் தீர்க்க, நியாயம் தீர்க்க, நியாயம் தீர்க்க ராத்திரி வேளை ஜெயமாய், 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 ஜெயமாய் எழும்பி வருகிற இயேசு. ஹல்லேலூயா. ரிபபபா ரகந்துனா வைடபல ரகத்துனா. எல்லாரும் ஆராதிங்க, எல்லா வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க. இயேசு இந்த ராத்திரி வேளை இந்த ஜெபம் விருதாவா போக கூடாது. இந்த வருஷம் அல்லேலூயா இந்த வருஷத்தின் கடைசியிலே அல்லேலூயா இவ்வளவு பாரப்பட்டு அல்லேலூயா சமயம் இல்லாம இடத்துல இவ்வளவு தூரத்துல ஓடி இவ்வளவு பணம் பொருட்களை செலவு பண்ணி நடத்தப்படும் இந்த ஆராதனை விருதாவாய் போய்விடக் கூடாது. கிறிஸ்துவை குறித்து அல்லாதபடிக்கு சிலுவை மாத்திரம் உயர்த்துங்க, இயேசு மாத்திரம் உயரட்டும். அல்ல நாம் இம்மைக்கேற்றவைகளை அல்ல, நித்தியத்துக்கேற்றவைகளை காண. உடமனா சந்தல ரகத்துனா அந்தமான ரகத்துனா. ஹல்லேலூயா. எல்லா வாயை திறங்க, எல்லா வாயை திறங்க. வேதம் சொல்லப்படும், உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. இதோ இந்த ராத்திரி வேளை அனுக்கிரக காலம், இந்த ராத்திரி வேளை நாள், ராத்திரி வேளை நீ கடந்து வா தேவ சமூகத்திலே. காலம் வரும் முன்னே உன் வீட்டுக்கு முன்னே ஏன் டார்பாய் கட்ட வேண்டும்?
ಅಂದನ ರಿಗಂದುನಿ ವೈಡಮಾನ ರಗತ್ತುನ சந்தல ரகத்துன ஆதிகாரத்தோட வல்லமையோடு ராத்திரி வேளை தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லட்டும். அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். அல்ல, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். நாங்களும் ஜெயிப்போம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு உண்டு? உடமான சந்த ரகத்தோனே அல்ல, சரீரத்தை கட்டியிருக்கிற வியாதிகள், அல்ல குடும்பத்தை கட்டியிருக்கிற தோல்விகள், கிறிஸ்துவை ஆராதித்து ஜெயம் எடுக்கப்பட முடியாதபடிக்கு, கிறிஸ்துவிலே தேறினவர்களாய் நிற்கப்பட முடியாதபடிக்கு, கிறிஸ்துவிலே நாம் கட்டி எழுப்பப்பட முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சத்துருடைய கிரியைகள், மனம் சோர பண்ணுகிற அந்தகார வல்லமையே, உனக்கு அதிகாரம் தந்தது யார்? உடமான சந்தல ரகத்தோனா. ஹல்லேலூயா. ரத்ததால ஜெயம் சிறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், மை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, மை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன், ஜீவனும் வைத்து. காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன், ஜீவனும் வைத்து. சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையோடு நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு வருவார் என்றும் நான் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ராத்திரி வேளை இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ராத்திரி வேளை அல்லேலூயா, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடப்படுகிற கூட்டம் அல்லேலூயா என்னால் உண்டானது அல்ல. அல்ல, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் பட்சத்தில் வருவார்கள். நீதி செய்கிற இயேசு இந்த ராத்திரி வேளை அல்லேலூயா நாங்கள் சுதந்திரிக்கத்தக்க வண்ணமாய், அல்லே நாங்கள் ஜெயங்கொள்ளத்தக்க வண்ணமாய் ராத்திரி வேளை அல்லேலூயா எங்கள் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து வருடங்களாய் 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 சிறையாக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு வெளிச்சம் பிரகாசிக்கப்பட முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஆண்ட அந்தகார வல்லமைகள் அல்லேலூயா யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை அழைத்தார். அல்லேலூயா. மோசேயை சொல்லுகிற வார்த்தை உண்டு, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். அந்தல ரகத்துனா அல்லேலூயா. ஆரோனை உனக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை நீ ஆரோனுடைய வாயிலே போடு, அவன் போய் பார்வோனிடத்தில்
சமூகத்திலே சொல்லுவான், பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். இந்த ராத்திரி வேளை தேவனுடைய அதே வார்த்தை, தேவனால் உன் இருதயம் காடின்யப்படுத்தப்படாதபடிக்கு இந்த ராத்திரி வேளை தேவ சமூகத்தில் இரக்கத்தை கேட்டுக்கோ, இரக்கத்தை கேட்டுக்கோ, இரக்கத்தை கேட்டுக்கோ. அல்லேலூயா. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அல்லேலூயா. பார்வோனும் சேனையும் செத்தது. நீ என் குடும்பமா ஜாகணும். அல்லேலூயா. ரீபா ரகனா அந்த ரகத்துனே வைடப ரகத்துனா. பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, நிந்தையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இனி என்னுடைய குடும்ப ஜீவிதம் என்ன ஆகும்? என்னுடைய குடும்ப ஜீவிதம் நீ முன்னேற முடியுமோ? என்னுடைய கைகளின் பிரயாசங்கள் தீருமோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ராத்திரி வேளை ஒன்று போல வாயை திறங்க பாப்பா. சற்று நேரம் ஆராதித்து இந்த வருஷத்தின் கடைசியில இந்த நிலைமையோட நான் 2025 நான் பிரவேசிக்க கூடாது. எல்லாம் சபை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. உன்னை கையை தட்டுங்க பாப்பா வேகமாய். இந்த நிலைமையில், இந்த சோர்வோடு, இந்த நெருக்கத்தோடு, அல்லேலூயா, இந்த நிந்தையோடு, இந்த கடனோடு, இந்த தாரித்திரியத்தோடு, இந்த தோல்வியோடு நான் 2025 போகக்கூடாது. இயேசுடைய வருகை தாமதமே என்று சொன்னால் அல்லேலூயா. ஆராதித்து 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 ஜெயம், ஆராதன்ல ஜெயம், ஆராதன்ல ஜெயம். உடமன சந்தன ரகத்துனா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் சரீரத்தை வாதிடுகிற, சரீரத்தை வாதிடுகிற, தலைமுறைகளை கட்டுகிற அல்ல எதிர்கால பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசத்தை அல்லேலூயா தடை பண்ணுகிற அந்தகார வல்லமையோ ஓ ரபபபா ரகத். இயேசு ஜெயித்தார், இயேசு சிலுவையை ஜெயித்தார். ராத்திரி வேளை நாங்கள் ஜெயிக்கிறோம். எங்க பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதம், எங்க பிள்ளைகள் மேல் சமாதானம், எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு, எங்க பிள்ளைகள் மனம் திரும்பி நித்திய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்தகார வல்லமையை ரைஷமா ரகந்தோனா அந்தமான வைடகட்டி ஊடமான சைன ராஜா அர்த்தமான வைடகு ரீபராஜ வைடகம். அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெய, இரத்தத்தால் ஜெய, இரத்தத்தால் ஜெய. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சிலுவையில் சிந்தின இரத்தம், மாசற்ற இரத்தமே. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, எங்கள் கட்டுகள் உடைய, எங்கள் நுகங்கள் உடைய, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசு எனும் நாமத்தில், இயேசு எனும் நாமத்தில் அல்லேலூயா விரோதமாய் நிற்கிற அல்லேலூயா அல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு சின்ன பின்னமாய் போவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் வருஷத்தின் கடைசி நாட்களில் இயேசு இந்த இடத்தில் எழுந்தருள. அல்லேலூயா அல்லேலூயா.